சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதால் டிக்கெட் கவுண்டரில் பயணிகள் முற்றுகையிட்டுள்ளனர். நேத்தி அன்னைக்கு போட்டு 15 பிளேட்டுக்கு தெரியும் தெரியுதுல்ல. இன்னைக்கு போட்டு கொடுக்குறீங்க பிளேட் 33 பேர் தெருவு அடிக்கிறோம் சார். நாங்க 33 பேர் இன்னைக்கு போகணும்னு தெருவு வந்து கிடக்குறாங்க. 15 தேதி பிளேட் இல்லைன்னு தெரியல சார். ஏன் சார் நாளைக்கு நீங்க சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு ஏக்கு வர சொல்றீங்க? கண்டிப்பா 7ஆம் தேதிக்கு டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாளைக்கு உறுதியா வரும்னு சொல்லி கொடுத்தீங்க. எப்ப ஒரே இல்லன்னு சொல்ல ஒரு டேட் சொல்ல 15 தேதிக்கு பிளேட் போக சொல்ல மாத்தி மாத்தி யாங்க சொல்றீங்க? ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு எதுக்கா பண்றது இல்ல போங்க. நான் எப்படி நான் இண்டிகோ விமான சேவை ரத்தால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். விவரங்கள் என்ன? உள்நாட்டு விமான பயணங்களில் விமானிகள் மற்றும் பணியாளர்களுக்கான புதிய பணி நேர கட்டுப்பாடு கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இதன்படி விமானிகள் தொடர்ச்சியாக 18 மணி நேரம் வேலை பார்க்கலாம் என்ற விதியை திருத்தி 8 மணி நேரமாக குறைத்திருக்கிறது. விமானிகள் விடுப்பு நேரம் முன்பு வாரத்திற்கு 36 மணி நேரமாக இருந்தது. அது தற்போது 48 மணி நேரமாக அதிகரித்து இருக்கிறது. இந்த புதிய நடைமுறைகளை அமல்படுத்த மற்ற விமான நிறுவனங்கள் தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய நிலையில இண்டிகோ விமான நிறுவனம் அந்த விதிகளுக்கு ஏற்றது போல அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத காரணத்தினால ஊழியர்கள் பற்றாக்குறையின் காரணமாக இண்டிகோ விமான சேவை கடந்த ஒரு வார காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டுல முக்கியமான நகரங்கள்ல இருந்து புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானங்கள் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக இந்த பிரச்சனை இருந்து வருகிறது. இன்றைய தினம் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த விமானங்கள்ல புறப்பட வேண்டிய பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இண்டிகோ விமான நிறுவனத்தினுடைய டிக்கெட் கவுண்டர்ல அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதே போல டெல்லி, மும்பை, கல்கத்தா போன்ற நகரங்களிலும் இதே பிரச்சனை தான் நீடிக்கிறது. மத்திய அரசும் இந்த விவகாரத்துல தலையிட்டு இண்டிகோ நிறுவனத்தினுடைய சிஇஓக்கு நோட்டீஸை கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்து உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஏதுவாக சிறப்பு ரயில்களும் ரயில்வே துறை சார்பில் இயக்கப்படுகிறது. டெல்லி மற்றும் மும்பை போன்ற நகரங்களுக்கு சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டு அந்த ரயில்களும் இயக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதனுடைய காரணத்தினால இந்த விமானங்கள்ல பயணிக்க வேண்டிய பயணிகள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. பல்வேறு தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு சென்னையிலிருந்து இண்டிகோ விமானம் மூலமாக பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் அவருடைய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கூடிய காரணத்தினால தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் தற்போது தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல பயணிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மதுரையை சேர்ந்த ஆசிரியர்கள் குழுவினர் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நேற்றைய தினம் இண்டிகோ விமானம் மூலமாக டெல்லி, வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு டிக்கெட் புக் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதத்துக்கு முன்னதாகவே அவர்கள் டிக்கெட் புக் செய்திருந்ததாகவும் நேற்று தினம் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டு இன்றைய தினம் புறப்படும் என்று தெரிவித்த நிலையில இன்றும் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டதற்கு விமான நிறுவனம் தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு தங்குவதற்கு அதே போல உணவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் எந்த விதமான ஏற்பாடுகளையும் இண்டிகோ விமான நிறுவனம் சார்பில் மேற்கொள்ளவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. இதே போல சென்னையிலிருந்து சண்டிகருக்கு செல்ல வேண்டிய இளைஞர் ஒருவர் அவருக்கு கடந்த வியாழக்கிழமை டிக்கெட் புக் செய்திருந்ததாக அவர் தெரிவிக்கிறார். வியாழக்கிழமை வந்தபோது அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அதே நேரத்தில் அவருடைய உடைமைகள் அவருடைய முக்கியமான பைகளை விமான நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பைகளை மீண்டும் திருப்ப வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். வியாழக்கிழமை கொடுத்த பை வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையான இன்று வரை தனக்கு அந்த பை மீண்டும் வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். இப்படி பல பயணிகள் பல விதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக விமான நிறுவனத்துல அந்த டிக்கெட் கவுண்டர்ல பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.